ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபேமிலி கிச்சனில் கொஞ்சம் வெரைட்டியாக ஸ்பெஷலான டேஸ்ட்டில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் பொதுவாக நாம் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுலன்னு கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பெஷலான ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் 5 சாள மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனில் மசாலா தடவுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலா பேஸ்ட்டில் நாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை சேர்த்து மீனில் மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னா குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. இதை இப்போது மாற்றி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வத்தல் மிளகு சேர்த்து இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 6-7 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவில் துருவின தேங்காய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி சதைச்சி எடுத்துக்கோங்க. மீனை ஊற வச்சுட்டு இப்போது 1/2 மணி நேரம் போல் ஆயிருக்கும். நாம் நார்மலாக மீனை ஃப்ரை பண்ணுறது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் ஒரு சைடு ஃப்ரை ஆகி வந்ததும் திருப்பி போட்டு அடுத்த சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் 2 சைடும் ஃப்ரை ஆகி வந்ததும் மீனை ஒரு சைடாக மாற்றி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் லைட்டாக வதங்கி வந்ததும் நாம் சதைச்சி வச்சிருக்கிற தேங்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இது ஒரு சைடு வெந்து வந்ததும் அடுத்த சைடும் திருப்பி போட்டுக்கலாம். கடைசியாக ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டால் நம்மளோட சூப்பரான ஸ்பெஷலான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நீங்களும் டெய்லி ஒரே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை செய்யாமல் கொஞ்சம் வெரைட்டியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேமிலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.